தமிழக அரசியல் களத்தில் திடீர் திருப்பம். அண்ணாமலையிடம் தோற்றுப்போன பாஜக. அமெரிக்க செய்த சதி. காரசாரமான மத்திய அமைச்சரவை கூட்டம். லெப்ட் ரைட் வாங்கிய பிரதமர் மோடி. எழுச்சி பெறும் டிவிகே. பின்வாங்கும் திராவிட கட்சிகள். களத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுமா பாஜக? இணையத்தில் கலக்கலாக வட்டமடிக்கும் அண்ணாமலையின் புது கட்சி. திமுக கொத்தடிமை கட்சிகள் எல்லாம் இன்று டிவிகே அடிமைகளாக மாறிய ரகசியம் என்ன? விளாசி தள்ளும் திமுக பின்னணி என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் விஜய் புதுசாக ஆட்சி அமைச்சாலும் ஸ்டாலின் எங்கன்னு கேட்கல. எடப்பாடி எப்போ வருவாருன்னு பார்க்கல. சீமான பத்தின பேச்சுக்களே இல்லை. மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோட பெயர் கூட செய்தித்தாள்ல இடம்பெறதில்லை. ஏன் பாஜக தலைவர் நயினார் பேச்சோ பேரோ எங்கேயுமே அவரோட பேருங்கிறது இடம்பெறது கிடையாது. வானதி ஆகட்டும் தமிழிசை ஆகட்டும் யாரோட பேருமே இன்னைக்கு செய்தியா ஆகிறது இல்லை. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா யூடியூப்ல கூட அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் அண்ணாமலை எப்போ வருவார், அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போறார், அண்ணாமலை மந்திரியாக போறார், அண்ணாமலை ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபா எம்பியாக போறார், அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போறார்னு ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களும் தமிழக அரசியலும் அண்ணாமலையை மையம் கொண்டு தான் அந்த புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அவரை தமிழ்நாட்டில் ஆதரிக்கலாம் எதிர்க்கலாம், ஆனால் அவர் மட்டும்தான் அரசியலில் மையங்கிறது மட்டும்தான் யதார்த்தமான விஷயம். அவர் தமிழ்நாட்டுக்கு தேவைங்கிறதும் தமிழக மக்கள் உணர தொடங்கி இருக்கிறாங்க. அவர் மீது 1000 வன்மங்கள் விமர்சனங்கள் வச்சாலும் அவரோட பணியை எப்பவுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் கடந்த காலங்களில் அவர் தனி கட்சி தொடங்க போறார், இப்போ தொடங்க போறார், அப்புறம் தொடங்க போறார் அப்படின்னு அவர் மீது பல விமர்சனம். எடப்பாடிக்கு துரோகம் பண்ணிட்டாரு, திமுகவோட கள்ள கூட்டணி வச்சுட்டாரு, தமிழக அரசியல் களத்தில் பாஜகவை அழிச்சிட்டாரு, நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் ஆகலைன்னு அவர் மேல பல ஆயிரக்கணக்கான விமர்சனங்கள் அவர் மேல தட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் யாரான்னு பார்த்தா அண்ணாமலைக்கு பிடிக்காத ஒரு குரூப் தொடர்ந்து இன்னைக்கு வரையிலும் அண்ணாமலை அவர்கள் மீது வன்மத்தை வீசிச்சுட்டே இருக்கிறாங்க. அவரும் எடுத்தோம் அடிச்சோன்னு சொல்லிட்டு அவரோட பணியை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு களத்துல. அவரு பாஜகவுக்கு எந்த விதத்திலையும் நான் துரோகம் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிச்ச தலைவர் மோடிங்கிறத ஆணி அழுத்தம் திருத்தமாகவும் பல முறை சொல்லிட்டாரு. அது பிரகாரம் தான் நான் இந்த கட்சியில ஒரு தொண்டனா தான் இருக்க போறேன். நான் பதவிக்காகவோ வேற ஒரு எதிர்பார்த்தும் நான் இந்த கட்சியில இல்லை. மோடியை பிடிக்கும், நான் இந்த கட்சியில பயணிக்கிறேன், இந்த கட்சியில தான் நல்ல கொள்கை இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பல முறை பல பேட்டிகள்ல அவர் பேசியிருக்கிறாரு. அப்படி இருந்தும் அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் காரி உமிழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. ஆனா அவரெல்லாம் இதெல்லாம் கண்டுகிட்ட மாதிரி ஒன்றும் தெரியல. இன்னைக்கு இருக்கிற அரசியல் களத்துக்கு அண்ணாமலை விஜய்ங்கிறது தான் யதார்த்தங்கிறது தான் களத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயமா போச்சு. அதுதான் இன்னைக்கு அண்ணாமலையை தவிர்த்துட்டு பாஜக ஒரு பக்கம் அரசியல் பண்ணி இன்னைக்கு அண்ணாமலை கிட்ட தோத்து போயிட்டாங்க. அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாம் விஜய் பக்கம் சாஞ்சிட்டாங்க கடந்த தேர்தல் அப்பவே. இன்னைக்கு வரையிலும் கூட அவரது ஆதரவாளர்களா கீழ்மட்டத்தில் இருக்கிற பல தொண்டர்கள் விஜயோட கட்சியை நோக்கி பயணிக்கிறாங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இந்த விஷயம் நம்ம புரிஞ்சிக்கல, எல்லாம் அண்ணாமலை தான் பெருசுன்னு சொல்லி பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எந்த தொண்டர்கள் அண்ணாமலையை பார்த்து வியந்து பாஜக பக்கம் வந்தாங்களோ அதே இளைஞர்கள் இன்னைக்கு விஜயோட கட்சியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. விஜய் கட்சியில இருக்கிற அந்த தற்குறி கூட்டங்களுக்கு மத்தியில அவர் செய்யற அரசியலுக்கு மத்தியில அவர் செய்யற நல்லது கெட்டது எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவார்ந்த அரசியல் செய்ய முடியும், அவருக்கு எதிராக ஒரு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அரசியல் அறிவுபூர்வமான விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு தலைவர்னா அது அண்ணாமலை ஒருவரால் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த தனி மனுஷனுக்காக தான் தமிழக இளைஞர்களே பலரும் அண்ணாமலை பின்னாடி அணிவகுத்தாங்க. அவரு இப்பவும் எப்ப வருவாருங்கிற ஒரு ஏக்கத்திலேயே இன்னைக்கு வரையிலும் அவரது ஆதரவாளர்கள் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க களத்துலங்கிறதான் உண்மையான விஷயம். ஆனா அண்ணாமலையை தவிர்த்துட்டு பாஜக தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமா தமிழ்நாட்டில் பாஜக கையும் உண முடியாது, காலையும் உண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒட்டு மொத்தமா அந்த கடையை இழுத்தி சாத்திட்டு போயிட வேண்டியதுங்கிறதான்
உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாம அண்ணாமலை இல்லன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாஜகங்கிற ஒரு கட்சியே இல்லங்கிறதான் உண்மையான விஷயம். அண்ணாமலை மட்டும் கடந்த தேர்தல் அப்ப இருந்திருந்தாரு அப்படின்னா நிச்சயமா இந்த களம் வேற மாதிரி இருந்திருக்குங்கிறது தான் யதார்த்தமான விஷயம், உண்மை. இந்த உண்மைய பார்க்குற நீங்களும் ஏத்துக்குவீங்க, தமிழக மக்களும் இதை ஏத்துக்குவாங்க. ஏன்னா அண்ணாமலையை ஒதுக்கிட்டாங்கிற ஒரு கோவத்துல தான் அண்ணாமலை மீது இருக்கிற ஒரு பற்று கொன்ற ஆதரவாளர்கள்லாம் இன்னைக்கு மாற்று இயக்கத்தை நோக்கி வாக்களிச்சுட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் இன்னைக்கு வரையிலும் அண்ணாமலை மீது இருக்கிற பற்றுங்கிறது அவங்க குறையாம தான் இருக்குது. அதுதான் அறிவார்ந்த மக்கள் ஒரு பக்கம் அண்ணாமலை ஏத்துக்கிறாங்க, அண்ணாமலை ஆதரிக்கிறாங்க, அண்ணாமலை தான் தமிழகத்தில் ஆளணும்னு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பும் அதுவா தான் இருக்குது. ஆனா அண்ணாமலை இல்லாத ஒரு நிச்சயம் தமிழகத்துல இல்லதான் மேலிடத்துக்கு வேண்டிய விஷயம். நேத்து கூட கோயம்புத்தூர்ல கூட்டங்கள்லாம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல பல்வேறு விவாதங்கள், தோல்வியான விவாதங்கள் ஒரே ஒரு தான். நீங்க அண்ணாமலையை ஒதுக்கி வச்சீங்க, தமிழகத்துல பாஜக ஒண்ணும் இல்லாம ஆயிப்போச்சுங்கிறதான் உண்மையான விஷயம். இதை அவங்க ஏத்துக்குவாங்களோ மாட்டாங்களோ, ஆனா கல யதார்த்தங்கிறது அதுதாங்கிறது இன்னைக்கு அவங்களுக்கும் புரிஞ்சு போயிருக்குங்கிறது தான். ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் கூட ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் பயணம் செஞ்சுட்டு வர கேப்புக்குள்ள இந்தியாவில் பல அரசியல் விஷயங்கள் எல்லாமே நடந்து போச்சு. அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக செஞ்ச சதி அது வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. அவங்க கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஒரு இணையதளத்தை ஓப்பன் பண்ணி அதில் மெம்பர்ஷிப்பாலாம் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் 1 மில்லியனுக்கு மேலான ஃபாலோவர்ஸ் உறுப்பினர்கள்லாம் அதில் சேர்ந்துட்டாங்க. அது அமெரிக்காவோட சதிதாங்கன்னு தெரிஞ்சும் மத்திய அரசாங்கம் ஒரு 2-3 நாள் வேடிக்கை பார்த்துச்சு. அதனுடைய ஆதரவு அதிகரிக்கிறத பார்த்து மத்திய அரசாங்கம் இன்னைக்கு அதை தடை பண்ணிட்டாங்க. அதை பொறுத்து தான் மத்திய அமைச்சரவை கூட்டத்துல மோடி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நாட்டுல அப்படின்னு சொல்லி எல்லா அமைச்சர்களையும் அவங்க துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி எடுத்துட்டாராம், விளாசி தள்ளிட்டாராம். வேலை செஞ்சா செய்யுங்க, அப்படி இல்லை நீங்களா ராஜினாமா பண்ணிட்டு போயிருங்கிற அளவுக்கு மோடி அவர்கள் கோவப்பட்டுட்டாராம். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை அமைச்சரவை கூட்டத்தில் மோடி அவர்கள் ரொம்ப கோவப்பட்டிருக்கிறாராமா. அது கூட ஒரு செய்திகள் கசிந்தி வருகிறது. விரைவில் மத்திய அமைச்சரவையெல்லாம் மாற்றம் இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம். அதை நோக்கி தான் இவரோட இந்த கோபமும் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நாட்டுக்கு உணர்த்துதுங்கிறதான் யதார்த்தமான விஷயம். இன்னைக்கு அண்ணாமலை பேர்ல ஒரு புது கட்சியெல்லாம் இன்னைக்கு இணையத்துல நேத்தியில இருந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. என் மண் என் மக்கள்ங்கிற பெயர்ல அண்ணாமலையோட படத்தை போட்டு இன்னைக்கு ஒரு கொடியெல்லாம் லோகோலாம் கிரியேட் பண்ணி அது இணையத்துல இன்னைக்கு வட்டம் அடிச்சிட்டு இருக்குது. அதுவும் ரொம்ப பரபரப்பா பல ஆதரவாளர்கள் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போறாருன்னு. நிச்சயமா அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போறது இல்லை. அண்ணாமலை எங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் பெங்களூர்ல அவர் இருக்கிறதா ஒரு செய்திகள் வந்திருக்குது. விரைவில் தமிழகம் வருவாரு. அவரு மீண்டும் அவரது அரசியல் பணி தொடங்குவாருன்னு அவரது ஆதரவாளர்கள் எல்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை இந்தியா வந்துட்டாரு, அவரோட தனிப்பட்ட வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. விரைவில் கட்சியினுடைய பணியை தொடங்குவார் அப்படின்னு அவரது ஆதரவாளர்கள்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அதை விட இன்னும் முக்கியமா பரபரப்பான விஷயம், இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைச்சிருந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் எடுத்து ஆட்சி அமைச்சிட்டாரு. நேத்து வரையிலும் விஜய ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்லாம் திருமாவளவன் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அதே திருமாவளவன் விஜயோட மந்திரி சபையில இன்னைக்கு இடம் பிடிச்சிட்டாரு. இன்னைக்கு வன்னியரசு அவர்களை அவர் தான் அவரோட சீட் எல்லாம் போய் உட்கார வச்சுட்டு வந்தாரு. பாருங்க எப்படி எல்லாம் இவங்க அரசியல் பேசிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம தான் உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும். மதசார்பற்ற கட்சிகள் எல்லாம் ஒண்ணு கூடுறன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐயுஎம்எல் ஷாஜகான் அமைச்சரா பதவி ஏற்கும் போது அவர் சீட்ல உட்கார வைக்கும் போது குரான் ஓதுறாங்க. ஆனா இதெல்லாம் மதவாதம் இல்லை, இதெல்லாம் மதசார்பற்ற விஷயமா? இது திருமாவளவன் இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லாம் இன்னைக்கு பார்க்கணும். அதுவும் இல்லாம விஜய் அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஒரு பிராமணருக்கு இந்து அறநிலையத்துறை கொடுத்துட்டாரு. உடனே வீரமணி திமுக காரங்கள்லாம் இன்னைக்கு பிராமணர்கள் அதிகாரத்தில் எப்படி கொண்டு வரலான்னு இவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்துக்காக வாக்களிச்சிருக்காங்கிறதான் யதார்த்தமான உண்மை. நிச்சயம் அண்ணாமலை அவர்கள் விரைவில் தமிழக பாஜகவில் ஒரு முகமாக இருப்பார். அவரது அரசியல் பணியும் கட்சி பணியும் விரைவில் தொடங்குவாருங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். டெல்லி மேலிடம் அண்ணாமலை அவர்களை தலைவரா
ஆக்க போறாங்களா அல்லது மத்திய அமைச்சர்களா ஆக்க போறாங்களாங்கிறது இன்னும் ஒரு சில நாள்ல அதுக்குண்டான விடையும் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.